அதிசயமா இன்னைக்கு காலையில் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே என் பொண்ணு எந்திரிச்சு என்னையே எழுப்பி விட்டுட்டா. அப்படியே காலை கடன்களையும் முடிச்சாச்சு. ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வாட்டர் பாட்டிலும் ஸ்நாக்ஸும் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு நான் கீழே வரும்போது அவளும் கூடயே வந்துட்டா. ஸ்நாக்ஸுக்காக கருப்பு கொண்ட கடலை நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை அம்மா வேக வச்சு வச்சுருந்தாங்க. என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு பூனை தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கு கண் வாயெல்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னதுனால இட்லி பொடியை வச்சு கண் வாயெல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தேன். சீக்கிரமே எந்திரிச்சதுனால நேரம் ரொம்பவே இருந்தது. நேரத்தை போக்குறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டும் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு பொறுமையாக தான் கிளம்பி ஸ்கூலுக்கு போனாள். அவள் போனதுக்கு அப்புறமா மணி 9 தானே ஆகுது அப்படின்னு வீட்டை பெருக்கிட்டு மாப் பண்ணிட்டு சரி கொஞ்சம் துணியை அலசியலாம் அப்படின்னு கையை வச்சேன். அப்படி இப்படின்னு மணி 11 ஆயிடுச்சு. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கக்குள்ளே எப்படியாவது 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி குடிச்சிட்டு பிடிச்சு வச்சாச்சு. வேலை பார்த்ததுல நேரம் போனதே தெரியலை. 2 கல் தோசையோட ஒரு முட்டையும் பொரிச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.